ஏப்ரல் 30, 2016 நற்றினையின் நித்தம் ஒரு முத்து. இன்றைய முத்தாக உதிர்கிறது திரு நாகூர் ரூமி அவர்கள் எழுதியுள்ள 3வது மனிதன் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட கட்டுரையிலிருந்து சில பகுதிகள். நாம் ஒரு மனிதன்தான் என்றாலும் உண்மையில் நாம் ஒரு மனிதன் இல்லை. பயப்பட வேண்டாம். இங்கே ஒரு என்ற வார்த்தைக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படிக்க வேண்டும், அவ்வளவுதான். பார்ப்பதற்குத்தான் ஒரு மனிதன் மாதிரி தெரிகிறோம் நாம். பல நேரங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் அவற்றுக்கு தகுந்த மாதிரி நாம் மாறிக்கொள்கிறோம். இப்படி மாறி இருக்கிறோம் என்பதை உணராமலேயே நீங்கள் ஒரு மனிதன் இல்லை, நீங்கள் ஒரு கும்பல் என்கிறார் ஃபரீதுத்தீன் அத்தார் என்ற ஞானி. இது கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். ஆனால் ஆராய்ந்து பார்த்தால், அதாவது சிந்தித்து பார்த்தால் இது உண்மைதான் என்று தெரியும். சரி, இதற்கும் வாழ்வில் வெற்றியடைவதற்கும் என்ன சம்பந்தம் என்றுதானே கேட்கிறீர்கள்? இருக்கிறது. முதலில் நாம் ஒரு மனிதனா அல்லது ஒரு கும்பலா என்பதற்கு வருவோம். கொஞ்சம் எளிமையாக சொல்வதானால் நாம் 3 மனிதர்களாக இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஒன்று, நம்மை யாராக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த மனிதன். 2, நம்மை அடுத்தவன் யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறானோ அந்த மனிதன். 3, உண்மையில் நாம் யாராக இருக்கிறோமோ அந்த மனிதன். ஒரு உதாரணம். பாத்ரூமுக்குள் இருக்கும்போது மிகவும் சுதந்திரமான மனிதனாக இருக்கிறோம். உள்ளே விசில் அடிக்கிறோம், பாட்டு பாடுகிறோம், டான்ஸ் ஆடுகிறோம். கண்ணாடி இருந்தால் நம் முகத்தை பார்த்து சிரிக்கிறோம், ரசிக்கிறோம், முடியை சரி செய்து கொள்கிறோம், ரஜினி ஸ்டைல் செய்து பார்க்கிறோம், இன்னும் என்னென்னவோ செய்கிறோம். அப்போதெல்லாம் நமது வயதோ தொழிலோ உறவு முறைகளோ எதுவும் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை. ஆனால் பாத்ரூமை விட்டு வெளியில் வந்தாலோ அல்லது யாரோ எட்டி பார்க்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டாலோ உடனே நாம் மாறிவிடுகிறோம். சுதந்திரம் இழந்த மனிதனாக, சீரியஸான முகம் கொண்டவர்களாக உடனே அவதாரம் எடுக்கிறோம். நமது சிரிப்பும் பாட்டும் பரதமும் சுதந்திரமும் போய்விடுகிறது. அப்போது நாம் முன்னிருந்த மனிதன் அல்ல, வேறு ஒரு மனிதன். அது வேறு ஒரு முகம். அந்த புதிய முகத்தை போட்டுக்கொண்டுதான் நாம் பாத்ரூமிலிருந்து வெளியே வருகிறோம். இப்படியே மாற்றி மாற்றி பல்வேறு முகங்களை பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் அணுகிறோம். நமது வாழ்வே அடுத்தவருக்கானதாக, பயங்கள் அடங்கியதாக மாறிப்போகிறது. நமது எஜமானனை பார்க்கும்போது நமது முகம் வேறு, நமது வீட்டு வேலைக்காரனை பார்க்கும்போது நமது முகம் வேறு. எஜமானனை பார்க்கும்போது நாம் வேலைக்காரனுடைய முகத்தையும், வேலைக்காரனை பார்க்கும்போது ஓர் அதிகாரியுடைய முகத்தையும் நாம் அணிந்து கொள்கிறோம். ஒரு நாள் ஒரு டாக்டர் தன் நோயாளியை பார்த்து, மருத்துவ வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்போதுதான் ஓர் ஆண்மகன் கர்ப்பமாகியுள்ளான், நீ சரித்திரம் படைக்கப் போகிறாய் என்றாராம். அதற்கு அந்த ஆண்மகன், ஐயையோ, என்ன டாக்டர் இது, என் பக்கத்து வீட்டுக்காரர்களெல்லாம் என்னையே என்ன நினைத்துக் கொள்வார்கள், எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகவில்லையே என்றானாம். அவன் கவலை அடுத்தவன் என்ன நினைப்பான் என்பதில்தான் இருக்கிறது. நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கிறது. இது தவறா? எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டுமா என்றால் அப்படி அல்ல. சுய முன்னேற்றத்திற்கான பாதையில் செல்ல விரும்பும் ஒருவன் முதலில் தன் உண்மையான முகம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? ஒரிஜினல் தான் வளரும். உண்மையான முகத்தில்தான் உயிர் உள்ளது. உயிர் உள்ளதுதான் வளரும். உலக புகழ்பெற்ற நவீன ஓவியரான பிக்காசோவிடம் ஒருவர் வந்து தான் $1,00,000 வாங்கியிருந்த பிக்காசோவின் ஓர் ஓவியத்தை காட்டி, அது ஒரிஜினலா என்று கேட்டார். பிக்காசோ அதை பார்த்துவிட்டு, இது ஒரிஜினல் அல்ல, காப்பி என்றதும் வாங்கியவர் அதிர்ந்து விட்டாராம். பிக்காசோவின் மனைவியே வந்து, இது நீங்கள் வரைந்ததுதான் என்றாளாம். பிக்காசோ சொன்னாராம், இது நான் வரைந்ததுதான், ஆனால் ஒரிஜினல் அல்ல. என்னுடைய பழைய ஓவியம் ஒன்றை பார்த்து நானே மறுபடி வரைந்தது. முதல்தான் ஒரிஜினல், இது நானே வரைந்திருந்தாலும் காப்பிதான் என்றாராம். பிக்காசோ வேண்டுமானால் எது ஒரிஜினல் எது நகல் என்று கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம் உண்மையான முகத்தை நாம் கண்டுபிடிப்பது சுலபமல்ல. ஏனெனில் முகமூடிகளை அணிந்து அணிந்து நாம் நம் உண்மையான முகத்தை மறந்து விட்டிருக்கிறோம். நமது உண்மையான முகத்தை சந்திக்க நேரும்போது அதுதான் நம் உண்மை என்று அடையாளம் காண முடியாதபடி நாம் வாழ்ந்து பழக்கப்பட்டு விட்டோம். இதனால்தான் அந்த கால ஞானிகள் எல்லோருமே உன்னை அறிந்து கொள் என்று கூறினார்கள். நீயாக இரு என்று மார்க்கஸ் அரேலியஸ் சொன்னார். உன்னை பற்றி அறிந்து கொள், அது உனக்கு போதுமானது என்று நபிகள் நாயகம் சொன்னார்.
நமது உண்மையான முகத்தை காண வேண்டுமென்றால் நாம் நமது பிறப்புக்கு முன்போ அல்லது இறப்புக்கு பின்னாலோதான் போக வேண்டுமாம். ஜென் ஞானிகள் கூறுகிறார்கள், அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வு போலியானதாக மாறிவிட்டிருக்கிறது. போலிகளை வைத்து நாம் அடைகின்ற வெற்றிகளும் போலிகளாகத்தான் இருக்கும். உண்மையான வெற்றியை பெற நம்மை பற்றிய உண்மையை முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இன்று பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி அதிகம் பேசுகிறார்கள். அது தவறு என்று சொல்ல வரவில்லை. ஆனால் பர்சனாலிட்டி என்றாலே பொய் முகம் என்றுதான் அர்த்தம் என்று எத்தனை பேர் அறிவார்கள்? அந்த கால கிரேக்க நாடகத்தில் முகத்தை காட்டாமல் முகத்துக்கு முகமூடி போட்டுக்கொண்டு நடிப்பார்களாம். அந்த முகமூடிகளுக்கு பெயர் பெர்சோனா. அதிலிருந்துதான் பர்சனாலிட்டி என்ற வார்த்தையும் வருகிறது. பொய் முகங்களை வளர்ப்பது எப்படி என்பதில் இக்காலத்தில் பயிற்சியும் பட்டமும் கூட பெறுகிறார்கள். நமது உண்மையான முகத்தை கண்டுகொள்வதில் இருந்து இத்தகைய பயிற்சிகள் நம்மை தூரமாக கொண்டு போய்விடக்கூடாது என்பதுதான் நமது கவலை. ஒருமுறை ஒரு மனநோய் மருத்துவமனைக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் விஜயம் செய்தாராம். எப்போதும் போல தனது கோட் மற்றும் ஹவானா சுருட்டுடன் தான். அங்கே அப்போது குணமடைந்திருந்த சில முன்னாள் பைத்தியங்கள் நின்று கொண்டிருந்தனவாம். அதில் ஒன்று சர்ச்சிலை காண்பித்து அவர் யார் என்று கேட்டதாம். அதற்கு மற்றவர்கள் சர்ச்சில் சர்ச்சில் என்றார்களாம். உடனே அந்த முன்னாள் பைத்தியம் சர்ச்சிலிடம் சென்று, நீ ஒன்றும் கவலைப்படாதே, சீக்கிரமே குணமாகிவிடும். நான் கூட இங்கே வரும்போது என்னை ஆப்ரகாம் லிங்கன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்றதாம். நன்றி, வணக்கம்.